ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் யசோதா சண்முக சுந்தரம். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். செம்மொழி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 3. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பிறந்த தினம் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை தாயம்மாள் அரவாணன். 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை தமிழறிவு தாயம்மாள் அரவாணனுக்கு முதல்வர் மு. க. ஸ்டாலின் வழங்கினார். இந்த விருது ரூபாய் 10 லட்சத்துக்கான காசோலை, கருணாநிதி உருவச்சிலை ஆகியவற்றை கொண்டது. தாயம்மாள் அரவாணன் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதல் ஐநா மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை தஜிகிஸ்தான் துசான்பே நகரில். ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது உலக அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? விடை ஒபல் சுஜாதா சவுங்ஸ்ரீ, தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். தற்போது ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் யார்? விடை மசோடா காண்டா. இந்திய நகர்ப்புற திட்டங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 85,000 கோடி ஆசிய வளர்ச்சி வங்கி வழங்குகிறது. 2024-25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை சிங்கப்பூர். 2024-25ஆம் நிதியாண்டில் ரூபாய் 1494 கோடி டாலர் முதலீட்டுடன் இந்தியாவின் மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீட்டாளராக சிங்கப்பூர் உள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் மொரீஷியஸ், அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து உள்ளது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 18வது IPL கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 6 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டி ஆட்டநாயகன் விருது பெற்றவர் குர்னால் பாண்டியா. இந்த தொடரில் ஆர் சுதர்சன், ஊதா தொப்பி வென்றவர் பிரசித் கிருஷ்ணா. UEFA சாம்பியன்ஷிப் லீக் கால்பந்து 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின். உலகின் உயரமான செனாப் ரயில் பாலம் மற்றும் நாட்டின் முதல் கம்பிவட ரயில் பாலமான அஞ்சி பாலம் எங்கு அமைந்துள்ளது? விடை ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரின் செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உலகின் உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி 6 ஜூன் 2025 அன்று திறந்து வைத்தார். செனாப் ரயில் பாலம் உயரம் 359 மீட்டர், நீளம் 1.3 கிலோமீட்டர். உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவரை விட 35 மீட்டர் அதிக உயரம் கொண்டது. அஞ்சி பாலம் 331 மீட்டர் உயரம், 725 மீட்டர் நீளம் கொண்டது. தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ள செயலியின் பெயர்? விடை ECI நெட். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ் குமார். 15வது நிதி ஆணைய பரிந்துரைப்படி தற்போது மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வு எத்தனை சதவீதம்? விடை 41%. 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா. நிதிக்குழு ஆர்டிகல் 280. ICCயின் மகளிருக்கான 13வது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி
2025 எங்கு நடைபெற உள்ளது? விடை இந்தியா. பாகிஸ்தான் விளையாடும் ஆட்டங்கள் மட்டும் கொழும்பு, இலங்கையில் நடைபெற உள்ளது. உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்களின் பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? விடை 23வது இடம். இந்த பட்டியலில் முதலிடம் மைக்ரோசாஃப்ட். போபால் விஷவாயு கசிவு நடைபெற்ற ஆண்டு? விடை 3 டிசம்பர் 1984. இந்த விஷவாயு கசிவுக்கு காரணமான வாயு மெத்தில் ஐசோசயனேட். ஜூன் 2025 எந்த நாட்டின் புதிய அதிபராக லீ ஜே மியுங் தேர்வு செய்யப்பட்டார்? விடை தென் கொரியா. தமிழ்நாட்டின் முதல் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ அதாவது பெரும் பூநாரை சரணாலயம் எங்கு அமைய உள்ளது? விடை தனுஷ்கோடி. பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க அறிமுகம் செய்துள்ள செயலி? விடை மை எஸ்எஸ்சி ஆப். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 5. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பிளாஸ்டிக் மாசுபாடு ஒழிப்பு. கூற்று 1. 2024ஆம் ஆண்டில் ஜப்பானில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் எதிர்பார்த்ததை விட வேகமாக குறைந்து வருகிறது. கூற்று 2. இந்த நிலையை மௌன அவசர நிலை என்று ஜப்பான் பிரதமர் சிகேரு இசிபா எச்சரித்துள்ளார். விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? விடை 2 கட்டங்கள். 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். ஆனால் நாட்டில் கரோனா பாதிப்பு காரணமாக 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒத்திவைக்கப்பட்டது. ஜூன் 2025 நிலவரப்படி வங்கிகளுக்கான வட்டி விகிதம் ரெப்போ ரேட் எவ்வளவு? விடை 5.5%. தற்போதைய RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டன? விடை நீதிபதி MS ஜனார்த்தனம். சமீபத்தில் காலமான MS ஜனார்த்தனம் 1988 முதல் 1998ஆம் ஆண்டு வரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினார். 2006 முதல் 2015ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக பதவி வகித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை கனடா. கனடா நாட்டின் தற்போதைய பிரதமர் மார்க் கார்னி. பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக பதவியேற்றுள்ளவர்? விடை S. மகேந்திர தேவ். 2025 நார்வே செஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர்? விடை மாக்னஸ் கார்ல்சன். மகளிர் பிரிவு சாம்பியன் அன்னா முசிசுக். சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய வீரர் யார்? விடை MS தோனி. சமீபத்தில் ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் மேத்யூ ஹெய்டன், கிரேம் ஸ்மித், ஹசிம் அம்லா, டேனியல் வெட்டோரி, MS தோனி, சாரா டெய்லர், சனா மீர் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம் பிடித்துள்ள
வீரர் வீராங்கனைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது? ஜூன் 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை. விடை 91. சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கிட்சான் மற்றும் மேனார் ஆகிய ராம்சார் தலங்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. 1971 பிப்ரவரி 2ஆம் தேதி ஈரான் நாட்டின் ராம்சார் நகரில் உள்ள உலகம் முழுவதும் உள்ள ஈரநிலங்களை பாதுகாக்கும் பொருட்டு ராம்சார் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 2025 பிரெஞ்சு ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? விடை கார்லோஸ் அல்கராஸ். மகளிர் பிரிவில் கோகோ கவ் சாம்பியன் பட்டம் வென்றார். சர்வதேச நிதியத்தின் 2025 ஏப்ரல் மாத தரவுகளின்படி இந்தியாவின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? விடை $2878.4. தற்போது உலக பொருளாதார வரிசையில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியாவின் இடம். விடை 131வது இடம். வெளியீடு உலக பொருளாதார அமைப்பு 148 நாடுகள் 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் ஒட்டுமொத்த பாலின சமத்துவ மதிப்பெண் 64.4%. இந்தியா 131வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே. இந்திய இராணுவ துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர்? விடை ராஜீவ் காய். நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எது? விடை விழிஞ்சம் துறைமுகம், கேரளா. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் MSC இரினா. தன்னை போன்றே சிந்திக்கக்கூடியவர் என அப்துல் கலாமால் பாராட்ட பெற்றவர் யார்? விடை நெல்லை சு. முத்து. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை சு. முத்து சமீபத்தில் காலமானார். அவர் விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐஸ்டீனும் அண்டவெளியும், அறிவியல் வரலாறு 3 பாகங்கள் ஆகிய 4 நூல்களுக்காக தமிழக அரசின் சிறந்த நூலாசிரியர் விருதை பெற்றுள்ளார். கிரேட்டா தன்பர்க் என்பவர் டேஸ். விடை சுற்றுச்சூழல் ஆர்வலர். கூற்று 1. தமிழ்நாடு தேசிய அளவில் பயிர் உற்பத்தி திறனில் சிறுதானியங்கள், கேழ்வரகு, எள் மற்றும் துவரையில் முதலிடம் பிடித்துள்ளது. கூற்று 2. மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துகள் மற்றும் கரும்பில் 2வது இடம், நிலக்கடலையில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ஏர் இந்தியா 171 விமான விபத்து எங்கு நடைபெற்றது? விடை அகமதாபாத் நகர், குஜராத் மாநிலம். பின்வரும் எந்த 2 நாடுகளுக்கிடையே சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றது? விடை இந்தியா மற்றும் பிரான்ஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம், பாதிப்புகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? விடை GM அக்பர் அலி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை தென்னாப்பிரிக்கா அணி. இந்தியன் ஆயில் அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 6 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை யூ மும்பா.
ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நாடு எது? விடை இஸ்ரேல். இஸ்ரேல் ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி அளிக்கும் நோக்கில் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்ற பெயரில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஈரான் தலைநகர் டெஹ்ரான், ஈரானின் தற்போதைய அதிபர் மசூத் பெசாஸ்கியன், ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி. கூற்று 1. மத்திய அரசு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்ற திட்டத்தை 2022ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. கூற்று 2. 2024-25 புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தேர்வில் தமிழ்நாடு 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய யுவ புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை லட்சுமி ஹர். யுவ புரஸ்கார் விருது கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதை தொகுப்புக்காக மதுரையைச் சேர்ந்த எழுத்தாளர் லட்சுமி ஹருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பால புரஸ்கார் விருது ஒற்றைச் சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 129வது திருத்த மசோதா எதனுடன் தொடர்புடையது? விடை ஒரே நாடு ஒரே தேர்தல். எந்த நாட்டின் மிக உயர்ந்த விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகாரியோஸ் 3 பிரதமர் நரேந்திர மோடிக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டது? விடை சைப்ரஸ். எந்த நாட்டின் உளவு அமைப்புக்கு முதல் பெண் தலைவராக ஃப்ளைஸ் மீட்டர் வெளி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? விடை பிரிட்டன். தமிழகத்திலிருந்து முதல் தேசிய மகளிர் பவர் லிஃப்டிங் நடுவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை ஆர்த்தி அருண். 2023-24ஆம் ஆண்டு பள்ளி கல்வி செயல்திறன் தர குறியீட்டில் முதலிடம்? விடை சண்டிகர். தமிழ்நாடு 16வது இடத்தை பிடித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து இரு நாடுகளிலும் உள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையின் பெயர்? விடை ஆபரேஷன் சிந்து. QS உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 123வது இடத்தை பிடித்துள்ள இந்திய பல்கலைக்கழகம் எது? விடை டில்லி IIT. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய கல்வி நிறுவனங்கள்: டில்லி IIT 123வது இடம், மும்பை IIT 129வது இடம், சென்னை IIT 180வது இடம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 465வது இடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 21. 2015ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம். வள்ளுவர் கோட்டம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு? விடை 15 ஏப்ரல் 1976. நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டத்துக்கு 18 செப்டம்பர் 1973 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைத்தவர் கணபதி ஸ்தபதி ஆவார். வள்ளுவர் கோட்டத்தை 15 ஏப்ரல் 1976 அன்று அப்போதைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது திறந்து வைத்தார். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் யார்? விடை சுபான்சு சுக்லா.
உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 1985 பிறந்தவர் சுபான்சு சுக்லா. இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்துக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விண்வெளிக்கு பயணிக்கும் இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை மட்டுமன்றி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையும் சுபான்சு சுக்லா பெற்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை கிங்டோவோ, சீனா. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் அமெரிக்கா எந்த நாட்டின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது? விடை ஈரான். அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சமீபத்தில் இந்திய கடற்படைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புதிய போர்க்கப்பலான INS தமால் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? விடை ரஷ்யா. 7 கண்டங்களில் உள்ள 7 உயரமான மலைகளில் வெற்றிகரமாக ஏறி சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார்? விடை முத்தமிழ் செல்வி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 9வது தலைவராக பதவியேற்ற கிறிஸ்டி கவன்ட்ரி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை ஜிம்பாப்வே. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர். இவர் நீச்சல் வீராங்கனை ஆவார். ஜனசங்கம் கட்சியின் நிறுவனர் யார்? விடை ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அரசமைப்பு படுகொலை தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? விடை ஜூன் 25. ரா உளவு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை பராக் ஜெயின். ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் கொண்ட நாடுகள் 2025 பட்டியலில் இந்தியாவின் இடம்? விடை 99வது இடம். இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க். கூற்று 1. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் குடிநீர் அருந்துவதை ஊக்குவிக்க வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கூற்று 2. இத்திட்டம் ஏற்கனவே கேரளத்தில் நடைமுறையில் உள்ளது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. எந்த ஆண்டுக்குள் இந்தியாவின் மஞ்சள் ஏற்றுமதி $100 கோடி அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2030. தேசிய மஞ்சள் வாரியம் நிஜாமாபாத், தெலுங்கானாவில் அமைந்துள்ளது. கூற்று 1. நேட்டோ உச்சி மாநாடு 2025 நெதர்லாந்து தி ஹேக் நகரில் நடைபெற்றது. கூற்று 2. இந்த மாநாட்டில் நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒவ்வொரு ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% தொகையை இராணுவத்துக்கு ஒதுக்கீடு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பயின்ற 16 முதல் 18 வயது வரையிலான சிறுமிகளுக்கு தொழில் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டம்? விடை நவ்யா திட்டம். நண்பர்களுக்கான கேள்வி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்திய வீரரான சுபான்சு சுக்லா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.